பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். எப்படா உனக்கு அவனை பத்தி தெரியலடா மச்சான் இன்னும் முழுசா. எப்படா அதுக்குள்ள மனுச்சா நீ செய்யக்கூடாத வேலை பண்ணிருக்க. எப்படா மனுச்சா அவளை பத்தி இஞ்சி இஞ்சா எனக்கு முழுசா தெரியும்டா. அவ என்ன பண்ணுவா என்ன பண்ண மாட்டான்னு எல்லாமே எனக்கு தெரியும். எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன நடந்தாலும் அவன் மன்னிச்சிருக்க கூடாதேடா. உனக்கு புரியுதா அவளுக்கு புரியலையே. அவங்க அம்மா அப்பா அப்படி வளர்த்து வச்சிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றது? இதை வச்சு யூஸ் பண்ணிக்கணும். இப்ப புரியுதா அவளை ஏன் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு? நல்லா புரியுதுடா மச்சான். அம்மா அப்பா நல்லா வளர்த்து வச்சிருக்காங்கடா அவளை. உனக்கு நல்லா யூஸ் ஆகுதுடா மச்சான். இதுக்காக தான் நான் அவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கணும்னு துடிச்சிட்டு இருக்கேன்டா. கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணிக்குவேன், கவலைப்படாத. உண்மையாலுமே நீ என்ன சொன்னாலும் நம்புவாடா. எப்படியாவது அவளை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்டா. எப்படா நீ இவ்வளவு நாளா புரிஞ்சு வச்சிருக்க? ஒரு வருஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ள எப்படா புரிஞ்சுக்கிட்ட எல்லாத்தையும்? அதெல்லாம் என்னோட திறமைடா. இந்த திறமைய வேற எங்கேயாவது போய் காட்டியிருக்கலாமே. சார் கேட்டிருப்பாரோ? கேட்டிருந்தா எப்படா சும்மா இருப்பாரு. விடு. என்ன சார் என்ன திறமை? இல்ல நீ ஏதோ திறமைக்கிறமன்னு பேசிட்டு இருந்தியா, அதான் சொல்றேன். இப்பதான் வேலையை முடிச்சுட்டு வந்தேன் சார், அதனால இவன் பாராட்டிட்டு இருந்தா அதான் என் திறமைன்னு சொன்னேன் சார். ஓ அப்படியா, ஓகே. எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்களா? சைன் வாங்க சொன்ன, நீ சைன் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன் சார். என் டேபிள்ல வந்து சப்மிட் பண்ணிடு. ஓகே சார். ஓகே, கேண்டீன்ல போய் நின்று பேசுங்க. என்ன இங்க நின்று பேசிட்டு இருக்கீங்க? எல்லாரும் நடந்து வருவாங்களா, போங்க. ஓகே சார், போயிடுறோம் சார். நம்ம பேசினாலே இந்த குருவுக்கு பிடிக்கவே பிடிக்காதுடா. எப்ப பேசிட்டு இருந்தாலும் வந்துருவான். அதை செஞ்சீங்களா இதை செஞ்சீங்களா அப்படின்ட்டு. விடுறா, அவங்க கம்பெனி அப்படிதான்டா பண்ணுவாங்க. இவனே வீட்டோட மாப்பிள்ளையா போயிருக்கான். இவனுக்கு என்ன இவ்வளவு திமிரு? வீட்டோட மாப்பிள்ளைய போயிருக்க இவனுக்கு அவ்வளவு திமிரா? நீ அதை பத்தி எல்லாம் பேசாதடா. அப்புறம் என்னடா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா? யாருக்காவது கேட்டப்போ அமைதியாரு. இல்லடா நானும் பக்கத்துல ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான். இவருக்கு யாரும் தப்பா பேசினதில்ல, நீயும் பேசாத. நீயே போய் குழியில விழுந்த மாதிரி ஆயிராத. சரி ஓகே, அடுத்தவங்களுக்காக நமக்கு எதுக்கு? நம்மளோட வேலை எதுவோ அதுவே பண்ணுவோம். எப்படியாச்சும் அவளை காதலிச்சு கல்யாணம் பண்ணியே காட்டுறேன்டா. எப்படியாவது அவளை அடைஞ்சே காட்டுவேண்டா. ஏழை வீட்டு குடும்பம் தானே, அதனால சொன்னாலே ஏத்துக்குவாவ. ஏத்துக்க வைக்கிறேன்டா அவளை. எப்படி நான் ஒரே வாரத்துல அவளை காதலிக்க வைக்கிறேனா இல்லையான்னு பாரு. மச்சான் இவ்வளவு ரிஸ்க் தேவையாடா? நான் பாத்துக்கிற ஒரே வாரத்துல அவளை காதலிக்க வைக்கிறேன் பாரு. ஏன் மச்சான் செஞ்சிருவான். மச்சான் என்ன கோல நினைச்சேன். என் மச்சான் செஞ்சிருவான். நீ செய்யடா, நான் பாத்துக்கிறேன். அவளை காதலிக்க மட்டும் வை, நான் கல்யாணம் பண்ண சொல்லி நான் ஃபோர்ஸ் பண்றேன். சரி ஓகேடா, வா போலாம். வேறாண்டி என்னடா ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, வரும்போது லைட்டா கீழே விழுந்துட்டா, அவ்வளவுதான். என்னடா நெத்தியில பேண்டேஜ்ல ஒட்டி இருக்க? ஐயோ விடுங்க, லேசா கதவு திறந்துக்கும் போது இடிச்சுட்டான், விடுங்க. கொஞ்சம் கீழே விழுந்திருக்கு, அதனால பேண்டேஜ் போட்டிருக்கான், அவ்வளவுதான். சரி பாட்டி, நான் உள்ளார போறேன். எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது கசாயம் ஏதாவது வச்சு தட்டா? ஐயோ பாட்டி அதெல்லாம் வேண்டாம், லைட்டா கீழே விழுந்துட்டா, அதுதான் இந்த அடி, விடுங்க. சரி இருப்பேன், நான் வரேன். பாட்டி எங்க போறீங்க? இருப்பா, கசாயம் வச்சு எடுத்துட்டு வரேன். ஐயோ பாட்டி அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அப்பதான் காயத்துக்கு சீக்கிரம் ஆறும். அமைதியாரு. பைக்க பார்த்து ஓட்டிட்டு வர மாட்டியாடா? டேய் நான் என்னடா பண்றது? பார்த்துதான் ஓட்டிட்டு வந்து ஸ்லிப் ஆயிடுச்சு, விடு. சரி ஓகே, நீ உள்ளார போய் வெயிட் பண்ண. எனக்கு கொஞ்சம் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிடா, நான் பாத்துக்கிறேன். நீ போ. கொஞ்சம் ரெஸ்ட் எடுடா, தலைவலிக்குதுன்னு சொன்னால கொஞ்சம் ரெஸ்ட் எடு. ஓகேடா. ஹலோ சொல்லுங்க குரு, வந்துட்டீங்களா? குரு வந்துட்டீங்களா? ரொம்ப நேரமா வெயிட் பண்றோம் குரு. சாரிடா, இன்னைக்கு என்னால வர முடியாது. ஓ அப்படியா குரு, ஓகே குரு. நீங்க வந்துருவீங்களா இல்ல அன்பு அனுப்பிச்சு விட்டுட்டா? இல்ல குரு, பக்கத்துல தான் ஆட்டோ நிக்குது, நாங்க ஆட்டோ வரையும் வந்துருவோம். சரி ஓகே, ஆட்டோ ஏறிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே குரு. என்ன ரெண்டு பேரும் ரோட்ல உட்கார்ந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க? எங்க பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கோம். வந்தோம் வாங்கிட்டு வந்து அப்படியே உட்கார்ந்து குடிச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு குரு அடிபட்டனால வரலையோ? குருவுக்கு அடிபட்டனால வரலையான்னு கேட்டேன். இல்லையே, காலையில தான் நல்லா தானே இருந்தாரு. இல்ல இப்பதான் பைக்ல வரும்போது கீழே விழுந்துட்டா, கொஞ்சம் அடிபட்டுருச்சுன்னு சொன்னானே. இப்பதான் போன் அடிச்சு, அது எதுவும் என்கிட்ட சொல்லலையே. மச்சான் மாட்டிக்கிட்டடா. என்ன அவன் தோச்சு எடுக்க போறான்டா. தேவையில்லாம வாங்கி வச்சுட்டு சும்மா இருக்கலாம்ல. என்ன உன்னோட காதல் டெவலப் என்ன இருக்கு? நான் எப்படா அந்த பொண்ணு லவ் பண்றேன்னு சொன்னேன்? பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ள பறக்குதுன்னு சொன்னியே. இன்னைக்கு நான் சும்மா சொன்னேன். பக்கத்துலயே தான் இருக்கா, ஐ லவ் யூன்னு படக்குன்னு சொல்லிடு. சரிப்படி வாங்க, நான் தயாரா இல்லப்பா. நீ தயாரா இருக்கனா நீ சொல்லு. எனக்கு அந்த பொண்ணு வேணாப்பா. இன்னைக்கு எங்க அம்மா அப்பா வீட்டுல ஒரு பொண்ணு பாக்குறேன்ட்டாங்க, அதனால தேவையில்ல. இதனோட பட்டாம்பூச்சி பறக்குதுன்னு சொன்னேன். நம்ம காதல டக்குன்னு சொல்லிடணும், இல்லன்னா தொட முடியாது, தூரத்துக்கு போயிரும்டா. அப்ப அந்த கச்சீஃபுக்கு சொந்தக்காரி கச்சீஃப தூக்கி குப்பையில போடுறா. நான் தப்பு பண்ணிட்டேன்டா. சரி ஓகே, எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஒரு ஆட்டோ மட்டும் எனக்கு பிடிச்சு தரீங்களா? உங்களுக்கு எல்லாம் அக்கா பிடிச்சு தரேன்க்கா. அக்காவா?
சரி சரி சீக்கிரம் எனக்கு ஆட்டோ பிடிச்சிட்டாங்க. என்னடா அக்கான்னு சொல்லி அமைதியா போறாங்க. அவங்க கொஞ்சம் டென்ஷன்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். விடு டென்ஷன் அப்படின்னு டென்ஷன். நீ கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்கியா? நீங்க வாங்க ஆட்டோ பிடிச்சி தரேன். என்ன இவ அக்கான்னு சொல்லி அமைதியா இருக்கா? என்ன ஒரு அதிசயம்? பேசாம இந்த பொண்ணுகிட்ட கேளுடா கச்சீஃப் யாரோடுதுன்ட்டு. கொஞ்ச நேரத்துக்கு தான் வாய மூடேண்டா. அம்மா ரெண்டு பேரும் அப்படி என்னதான் பேசிட்டு இருக்கீங்க? இவன் ஒரு பொண்ணு வலை வீசி தேடி கொண்டு இருக்கிறான். அந்த பொண்ணு இன்னும் கிடைக்கல. எந்த பொண்ண லவ் பண்றீங்களா? ஐயோ நான் லவ் எல்லாம் பண்ணுங்க அக்கா. இவன் அவ்வளவு வருத்தலாம் கிடையாது. வேற ஒன்றும் ஒரு பொண்ணு மிஸ் பண்ணிட்டாங்க. அதை தேடி கொடுக்கறதுக்காக தேடிட்டு இருக்காங்கக்கா. ஓ அப்படியா? யார் அந்த பொண்ணு? என்ன மிஸ் பண்ணாங்க? ஆட்டோ வந்துருச்சு பாருங்க. சரி ஓகே, அதெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம். ஓகே நீங்க போங்க. பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போயிருங்க. ஓகே சரி ஓகே நான் வரேன். சரி ஓகே நான் வரேன். சரி போயிட்டு வாங்க. டேய் மச்சான், நீ அந்த பொண்ணு விடாம பாத்துட்டு இருக்கடா. நீ வந்து போனால் என் வீடு எங்கும் உன் கொலுசின் ஓசை கேட்கும் நாளெல்லாம். கணா வந்தா மெய் சொல்கிறாய், கண்ணில் வந்தால் பொய் சொல்கிறாய். ஓ என்னும் வார்த்தையால் வாவென்கிறாய். மச்சாவை போய் அரை மணி நேரம் ஆச்சுடா. டேய் நான் சும்மா பார்த்தேன்டா. நீ காதல் வலையில விழுந்துட்டியோன்னு நினைக்கிறடா. இதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. எனக்கானவ இந்த கச்சீஃபோட சொந்தக்காரி மட்டும்தான்டா. மனசு இங்க பறக்குது, மூளை என்ன கச்சீஃப் கிட்ட போயிட்டு இருக்கா. இல்ல, எனக்கு அந்த கச்சீஃப்க்கு சொந்தக்காரி மட்டும்தான். எனக்கு என்னமோ இவதான் உனக்குன்னு தோணுதுடா. உன் மனசுக்கு அவ்வளவுதான் பிடிச்சிருக்கு. நீ வெச்ச கண்ணு வாங்காம பார்த்தல, அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா பார்த்த அவ்வளவுதான். சும்மா பார்த்தாருனால நடிடா. நீ நம்பிட்டேன்டா. வா போலாம் நம்மளும். சரி ஓகேடா வா. அம்மா குரு இங்க. அத்தை என்ன எங்களுக்காக வாசல்ல வெயிட் பண்றீங்க? டயர்டா வருவீங்க, காஃபி கொடுக்கணும். அது வேற தனியா வந்தீங்களா? அதான். ஓ அப்படியா அத்தை? ஓகே அத்தை. அண்ணேங்க அன்பு மேலதான் இருக்கான் பாரு. சரி ஓகே அத்தை, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். அண்ணன் கிட்ட பேசணும் கொஞ்சம். ஓகே நீ போ. அம்மா என்ன வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, போய் அம்மாவே பாத்துரு. சரி அத்தை, நான் போய் பாத்துறேன். அம்மா குரு இங்கம்மா. குருவுக்கு இப்பதான் அடிபடிச்சு தலைவலிக்குதுன்னு சொன்னனால கசாயம் கொடுத்துருக்காங்க. இப்பதான் கசாயம் கொடுத்தாங்க. சரி ஓகே, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். டிஸ்டர்ப் எதுவும் பண்ணிட்டு இருக்காது, தூங்கிட்டு இருந்தாருனா சரியா? சரிம்மா. ஆபீஸ்ல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துட்டாங்க டாடி. கொஞ்சம் சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு. மாமா அத்தை அவனும் வந்துட்டா, உள்ளாரதான் இருக்கான். நேஹா கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கா, ஏதோ மீட்டிங்க பத்தி பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அவர் 24 மணி நேரமும் என் அக்கா கூட தானே இருப்பாரு. அடிச்சிட வேண்டி, தப்பா பேசுறியா? அத்தை சொல்றேன் அத்தை. உங்க பையனை சொன்னா கோவம் வருது பாத்தீங்களா உங்களுக்கு? ஏதோ மீட்டிங் விஷயம்னு சொல்லி போயிருக்காங்க. பாத்துட்டேன் அத்தை. மீட்டிங் விஷயம் தானே, நான் போய் பாத்துக்கிறேன் விடுங்க. விளையாடு தானே ஓவரா. நீ போய் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வாப்போ, உனக்கு காஃபி எடுத்து வைக்கிறேன். அத்தை எனக்கு காஃபி வேணாம் அத்தை. ஏன் வேணாம்? என்ன பிடிச்சி திட்டிட்டீங்களா? எனக்கு வேணாம் அத்தை. வேணா என்ன அத்தை? ஏன் நீ தானே வேணான்னு? எனக்கும் நீங்களும் அம்மா மாதிரி தானே. என்கிட்ட சாரிடா, நான் தெரியாம பேசிட்டேன், உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன்னு சொல்லணும்ல அத்தை. அச்சோ, எனக்கு நீ இது சொல்லி கொடுத்துருக்குடுமே. போங்க அத்தை கொஞ்ச நேரத்துக்கு. சரி அத்தை, நான் போய் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வரேன். நீங்க காஃபி எடுத்து வைங்க. வாண்ட இப்பதான் வேணான்னு. அத்தை இப்ப வேணும், நீங்க போய் எடுத்து வைங்க. நான் எடுத்து வைக்கிறேன், நீ வா. எனக்கு நேர்மையா எனக்கு வேணும்னே சொல்லிருக்கலாம்ல. சீக்கிரட்ல வெளியிட சொல்லாதீங்க அத்தை. போங்க அத்தை. உங்களுக்கு விளையாட்டு தண்டை கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்குடி. சரி சரி போங்க. வந்திருப்பல வீட்டுக்கு கால் பண்ணி பேசுவோமோ? இன்னும் காணோம். நம்மளே போய் கூட்டிட்டு வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். தலைவலிக்குதுன்னு சொல்லிதான் போகல. குரு குரு பிரியா உள்ளாரவா. குரு ஒண்ணும் இல்ல தானே குரு. பேண்டேஜ்ல ஒட்டி இருக்க. ரொம்ப அடியா குரு? எனக்கு ஒண்ணுமே இல்ல. அவ்வளவு அடியெல்லாம் இல்ல, சின்னதா லைட்டா அடி, அவ்வளவுதான். பைக் ஓட்டும்போது பார்த்து ஓட்ட மாட்டியா குரு? எனக்கு ஒண்ணும் இல்லடி. ஆமா, நான் பைக்ல அடிபட்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஃப்ரெண்ட் சொன்னாங்க குரு. இப்படிதான் என்கிட்ட மறைப்பில்ல. எனக்கு அடிபட்டுச்சு, நான் வரலன்னு சொல்லிருக்க வேண்டியதுதானே குரு? சரி, பயந்துருவீங்கன்னு சொல்லிதான் சொல்லல. என்ன குரு? ஓகே தானே? வலிக்குதா குரு? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. கசாயெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க, குடிச்சியா குரு? தலை வலிச்சிச்சுன்னு சொன்னா அதனால கசாயம் கொடுத்தாங்க. குரு ஹாஸ்பிடல் போயிட்டு வந்தியா குரு? அதெல்லாம் போயிட்டு வந்துட்டேன், ஒன்னும் இல்ல. நீ ரொம்பலாம் பயப்படாத, ஒன்னும் இல்ல. என்ன குரு பார்த்து போக மாட்டியா குரு? என்ன பாக்குறப்பெல்லாம் எரிஞ்செரிஞ்சு ஒழுகுவே. இப்ப என்ன பாசம்? குரு பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காத குரு. ஒரு ஃப்ரெண்டா இருந்தா நான் இத கூட கேட்க கூடாதா குரு? அப்பயும் ஃப்ரெண்டா இருந்துதா கேப்ப, வைஃபா இருந்து கேட்க மாட்டல குரு. நான் இப்போ சொல்றேன், நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் மட்டும்தான் குரு. சரி ஓகே, நீ வச்சுக்கோ. ஒண்ணுல தானே குரு? ஒன்னும் இல்லம்மா எனக்கு. குரு வலிக்குதுன்னா சொல்லு குரு. குரு நீ தூங்கலையா? நீ போய் தூங்கு குரு. தூக்கம் வரல. என்ன குரு கொஞ்ச நேரம் தூங்கலால குரு? நான் என்ன ரிட்டன் அத்தையை கசாயம் வச்சு கொடுக்க சொல்லட்டா? ஐயோ, குடிச்ச கசாயமே போதுமா? எனக்கு ஒன்னும் இல்ல. இவ்வளவு தூரம் எல்லாம் பயப்படுற அளவுக்குலாம் பெரிய அடியெல்லாம் கிடையாது, சின்ன அடிதான். குரு வலிக்கல தானே குரு? ஐயோ வலிக்கலடி, லைட்டா பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டு, அவ்வளவுதான். எப்போதும் கார் தானே எடுத்துட்டு போவேன், இன்னைக்கு ஏன்டா பைக் எடுத்துட்டு வந்த? கார் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். என்ன குரு போ குரு. ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன குரு பண்ணுவேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ரொம்ப எல்லாம் கற்பனை காட்டாத. லைட்டா சின்ன அடிதான், அவ்வளவுதான். இனிமேவாது
பார்த்து விட்டு குரு. இனிமே நான் பாத்துக்கிறேமா விடு. என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கேன், நான் ஒத்துக்க மாட்டேல. நீ ஒத்துக்காத, கடைசி வரைக்கும் ஒத்துக்காத. நானே உன் வாயில இருந்து வர வைக்கிறேன். ஆமா, காலையில வைக்கிற பூ இன்னமும் வாடாம இருக்கா? இல்ல குரு, காலையில வச்ச பூ வாடிருச்சு, ஈவினிங் வித்தாங்க, வாங்கி வச்ச குரு. ஆமா, உனக்கு என்ன அவ்வளவு பூ பிடிக்கும்? இதுக்கு முன்னாடி எல்லாம் நீ வைக்க மாட்டியா? உனக்கு பூவே பிடிக்காதா? இப்பெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் குரு. ஏன், எதனால? எனக்கும் மல்லிப்பூனா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும் குரு. கல்யாணத்துக்கு அப்புறத்துல இருந்து எனக்கு என்னன்னு தெரியல, பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு குரு. சரி, ஓகே, எனக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நீ பயப்படாத, சரியா? குரு வலிக்குதுன்னா சொல்ல, ரிட்டன் ஹாஸ்பிடல் போயிட்டு வரலாம். வலிக்கலாம் இல்லம்மா, நான் ஒன்னும் சின்ன குழந்தாலாம் கிடையாது. சின்ன குழந்தைக்கு மட்டும்தான் வலிக்குமா? பெரியவங்களுக்கு எல்லாம் வலிக்காதா? ஏன் குரு இப்படி பேசுற? இவகிட்ட இருக்கிற பாசத்தை மட்டும் ஒத்துக்க மாட்டாளே. நம்ம மேல எரிஞ்சு விழுந்துவா, ஆனா பாசம் எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல. சரி குரு, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். சரி, ஓகே, போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, போ. விழுந்தாலும் உன் கண்ணில் கனவாக நான் விழுவேன். எழுந்தாலும் உன் நெஞ்சில் நினைவாக நான் எழுவேன். மடிந்தாலும் உன் மூச்சின் சூட்டால் மடிவேன். பிறந்தாலும் உன்னைதான் மீண்டும் சேர்வேன். இனி உன் மூச்சை கடன் வாங்கி நான் வாழுவேன். விழுந்தாலும் உன் கண்ணில் கனவாக நான் என்னாச்சு, என்ன பேசணும்னு கூப்பிட்டா? அதுவா ஜீவா? சொல்லு. சொல்லுமா, என்னாச்சு அமைதியா இருக்க? எப்படி சொல்றதுன்னு பாக்குற ஜீவா. வாயில தான் சொல்லணும். என்னாச்சு? சௌமியா இருக்கால, ஆமா, அவ இருக்கா. அவ என்ன பண்ண உன்ன? விளையாட்டுத்தனமா ஏதாவது பண்ணிட்டாளா? அதாவ எப்போதும் பண்றதா, அதனால நான் சீரியஸ் ஆக மாட்டேன். அது தெரிஞ்ச விஷயம் தான். வேற என்னதான் ஆச்சு? இல்ல, இன்னைக்கு சௌமியா பண்ணால ஒரு விஷயம். அப்படி என்ன பண்ணாவ? அது தெரியலையே. என்ன அண்ணனா இருக்கீங்க? ஒண்ணும் தெரியல உங்களுக்குலாம். ஏன் அண்ணனுக்கு அந்த விஷயம் தெரியும், உங்களுக்கு தெரியலையா? என்ன விஷயம் தெளிவா சொன்னதானே எனக்கு தெரியும். சௌமியா இருக்கால, அவ இருந்துட்டே தாமா இருக்கா. சொல்லுமா. நைட்டு நான் தூங்கவே போயிருவேன் போல, நீ அந்த விஷயத்த சொல்ற மாதிரி தெரியல. அரை மணி நேரமா சொன்னதையே தான் சொல்லிட்டு இருக்க. அது ஜீவா. எப்ப சாமி, நான் போறேன், நீ பேசு. என்னங்க சொல்றேன்? எனக்காக கொஞ்ச நேரம் டைம் கொடுக்க மாட்டீங்களா? உங்களுக்காக அவ்வளவு டைம் கொடுக்குறேன், எனக்காக கொஞ்ச நேரம் டைம் ஒதுக்கி வைக்க மாட்டீங்களா? சரி, ஓகேமா, டைம் ஒதுக்கியே வைக்கிறேன், நீ சொல்லு. அது ஜீவா, அந்த ராஜேஷ் இருக்கால, அவன் ஏதாவது உன்ட்ட வம்புல தானே ஏதாவது பண்ணனா? அதெல்லாம் எதுவுமே இல்ல. அப்புறம் என்னதாமா பிரச்சனை? அவன் அவ்வளவு பண்ணால, சௌமியா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கும்போது சௌமியா ஏத்துக்கிட்டா. அது அவளோட பழக்கம். இதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு என்னமோ அவன் ஏதோ பிளான் போட்டிருக்கானோன்னு தோணுது. சௌமியா ஈஸியா ஏத்துக்கிட்டாலோன்னு தோணுது. அப்படியெல்லாம் இல்ல, அவனே வந்து சாரி கேட்டால, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. போங்க, உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. இந்த தங்கச்சி என்ன தப்பு பண்ணாலும் சாரி கேட்டா மன்னிக்கிற தாராள பிரபு நினைப்பு போல. ஏன்டி அவளை பிடிச்சு கத்திட்டு இருக்க? அப்புறம் நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்க, அவளும் கேட்க மாட்டேங்கிறா. அது அவ சின்ன வயசுல இருந்து பழக்கம். அவ என்ன பண்ணுவா? அவன் தான் வந்து சாரி கேட்டால, அப்படிலாம் எது தப்பு பண்ண மாட்டா, விடு. பண்ணிட்டானே என்ன பண்ணுவீங்க? நாங்க இருக்கோம்ல, எங்களை மீறி எல்லாம் அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் ஏதோ பிளான் பண்றான், என்னன்னே எனக்கு தெரியல. போங்க. ஒருவேளை சௌமியாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறானோ? இது அன்னைக்கே அவன் சொன்னது தானே. ஏதோ ஷாய்குட்டி சொன்னாலே, அப்புறம் என்ன? இல்ல ஜீவா, எனக்கு நம்ம பயமா இருக்கு ஜீவா. அவ கூட இப்படி பயந்துருக்க மாட்டாமா, நீ இவ்ளோ பயப்படுற. இல்ல, சொல்றேன் பயமா இருக்குன்னு சொன்னேன். நீங்க கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விடு. என் தங்கச்சிக்காக யோசிக்கிற, அதுவும் நல்லதுதான். அதுக்காக ரொம்பலாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்காத. போட, உனக்கு புரியவே புரியாது. நான் சொல்றது உனக்கு என்னைக்குதான் புரிஞ்சிருக்கு? உனக்கெல்லாம் புரியறதுக்கு முன்னாடியே நாங்கெல்லாம் யோசிச்சுட்டோம், கவலைப்படாத. சரி விடுங்க, நான் சொன்னாலும் கேட்க போறது கிடையாது. கடைசியில சௌமியாக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்க தான் பொறுப்பு. ஐயோ, நானும் பொறுப்பு இல்லப்பா. அன்பை மீறி எந்த பிரச்சனையும் சௌமியாக்கு வராது. அப்ப அண்ணனா நீங்க என்ன பண்ண போறீங்க? என் தங்கச்சிக்காக உயிரை கூட கொடுப்பேன். அப்ப நான்? சரிம்மா, உனக்காக என் உயிரை கூட கொடுப்பேன், போதுமா? அப்ப உங்க தங்கச்சிக்கு முன்னாடியே உயிரை கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் நான்? என்ன, என் உயிரை வச்சு நீ விளையாண்டுட்டு இருக்கியா? நானடா விளையாடுறேன், நீ தானடா சொன்ன. ஏதோ பேச்சுல சொல்லுவேன், அதுக்குன்னு. என் தங்கச்சிக்கெல்லாம் எங்களை தாண்டி பிரச்சனையே வராது, நீ கவலைப்படாத. என் தங்கச்சியை பத்தி அதிகமா யோசிக்கிற, கொஞ்சமாச்சு என்ன பத்தி யோசி. உன்னை பத்தி யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லடா. வர வர இந்த புருஷன் நீ டாடான்னு பேசுற பத்தியா? வெளியில மட்டும் போனா மட்டும் மரியாதை கொடு. அதுதான் வெளியில போனா குடுக்கறனே, அது பத்தாதாடா. இந்த டாடான்னு மூச்சுக்கு 3 தடவை சொல்லாதடா. சரி விடுடா, இதுக்கு மேல சொல்ல மாட்டேன்டா. ஏன்டா இப்படி பண்ற? நான் சொல்றது கொஞ்சமாச்சு நீ காது கொடுத்து கேக்குறியாடா? நீ சௌமியா நல்லதுக்கு தான் பேசுறேன்னு தெரியுது, ஆனா ரொம்ப போட்டு யோசிக்காத. அவளுக்கெல்லாம் ஒன்னும் ஆகாது, எங்களை மீறி நீ டிப்ரெஷனுக்குள்ள போயிடாத. சரிடா, ஆபீஸ்ல இருக்கணும் விடு. ஆ, வீட்ல ஒருத்தி இருக்கால, அவள என்ன பண்ண போறீங்க? யார இப்ப சொல்லிட்டு இருக்க நீ? உங்க மாமா பொண்ணு மைனா. அவளும் அவ்வளவு வருத்தலாம் கிடையாது. அவளை மட்டும் லேஸ்ல நினைக்காதீங்க. அவ ஆசைப்பட்ட பொருளை அடையாம விட மாட்டா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி என் தங்கச்சி அவ்வளவு சீக்கிரம் விட்டு தர மாட்டா. டேய், உன் தங்கச்சி தான் லவ்வே பண்ணலையே. அதுக்கு நான் அன்பு விட்டு தர முடியாதுன்னா சொல்ல முடியும்? அன்பு லவ் பண்ண வச்சிருவா, என் தங்கச்சி லவ் பண்ணிடுவா, நீ கவலைப்படாத. பாக்குறேன், நானும் எவ்வளவு நாள் இதுன்னு நானும் பாக்குறேன். சரி, ஓகே. இந்த புருஷனை பத்தி ஏதாவது மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கியா? நமக்கு எப்ப கல்யாணம் ஆகும் அது ஏதாவது?
அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன்டா. ஓ அப்ப மேடம் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க? அப்படியே இல்லடா, கல்யாணம் பண்ணிக்குவேன். பட் அது இப்ப கிடையாது. பின்ன எப்ப மேடம்? என் அண்ணனுக்கு உன் தங்கச்சி எப்ப ஓகே சொல்றாளோ அப்பதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன். ஏன் தங்கச்சி உன் அண்ணனுக்கு ஓகே சொல்றதும் நீ என்ன கல்யாணம் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அது வரைக்கும் இந்த பேச்சு நமக்கு தேவையில்ல, அதனாலதான். இது சில்லறத்தனமான விஷயம்டா. பரவாயில்லடா, இருக்கட்டும்டா. எனக்கு இது சொல்றது நல்லா இல்ல. கொஞ்ச நாள் போகட்டும், நல்லா காதலிச்சு நல்லா சுத்தி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். மேடம் அப்படியே என் கூட வெளியில எல்லா இடத்துக்கும் வந்துடுறீங்க. வந்தா ஆபீஸ் ஒர்க்கா வருவீங்க, இல்லன்னா வீட்டுக்கு வரதுக்கு வருவீங்க, இல்லன்னா மட்டும் கூட்டிட்டு சுத்துறதுக்கு வந்துடுற பத்தியா நீ? நீ பண்ண வேலையை தான் நீலமரி அத்தை கிட்ட பார்த்தனே. அவங்க மட்டும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும், அப்புறம் இருக்கு என் மானமே போயிரும்டா. நீ கவலைப்படாத, யாரும் அவ்வளவு சீக்கிரம் நம்மளால தப்பா நினைக்க மாட்டாங்க. நீலம்பரியத்தை நம்ம எதுவுமே பண்ணலனாலும் தப்பா தான் நினைப்பாங்க. அதனால அவங்களெல்லாம் கண்டுக்க கூடாது நம்ம. அதனால சும்மா விளையாண்ட. நீ விளையாடுறதுக்கு என் வாழ்க்கை தான் கிடைச்சுல. வாழ்க்கையில அது நம்ம வாழ்க்கை. ஆமாமா, நம்ம வாழ்க்கை. அத நீயா சொல்லிக்கோ. நான் தான் சொல்லணும். கடிதத்தின் வார்த்தைகளில் கண்ணா நான் வாழுகிறேன், பேனாவில் ஊற்றி வைத்தது எந்த உயிரல்லோ, பொன்னி உன் கடிதத்தை பூவாலே திறக்கின்றேன், விரல் பட்டால் உந்தன் ஜீவன் காயம் படுமல்லோ, அன்பே உந்தன் அன்பில் ஆடி போகின்றேன். என்ன மேலாவது உனக்கு அமுச்சு விடணுமா? இல்லடா, ஏன்? இல்ல என் ரூம் பக்கம்ல காத்து வீசுதே, அதான் கேக்குறேன். என் ரூம் மாதிரியே இருந்துச்சா, அதான் மாத்தி வந்துட்டேன்டா. அடிச்சு விடாத, உனக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கோ அதான் வந்திருப்ப. தெரியுதுல, அப்படியே கேக்குறேன். உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சுட சொன்னல, அதை உனக்கு அனுப்பிச்சுட்ட, செக் பண்ணியா? செக் பண்ணி அப்படியே நீயே அனுப்பிச்சுட்டடா. அப்புறம் எதுக்குமா அந்த வேலை உனக்கு? ஆபீஸ்ல கொடுத்த வேலையை நான் செஞ்சிருவேன், வீட்டுக்கு வந்து வேலை நான் செய்ய மாட்டேன். அதனால நீ அனுப்பிச்சுடா. அதுக்கு இப்ப நான் அனுப்பிச்சு விடணும். ஆமா, அண்ணன்கிட்ட போன ஸ்னேகா ரூம்ல பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதான் உன்கிட்ட வந்தேன். உங்க அண்ணன் இல்லடா, நான் இல்ல. ஆமாண்டா, கொஞ்சம் அனுப்பிச்சுட, ரொம்ப பண்ணாத. எனக்காக இந்த ஒரு சின்ன விஷயம் பண்ண மாட்டியா? உனக்காக தானே பண்றேன், வேற வழி இல்லையே. பண்ணு. டேய், நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? என்ன கேட்கணும்? என்ன கேட்க போற? டேய், தப்பா நினைச்சுக்க கூடாது. உன்னை பத்தி தப்பா நினைப்பனா நீ சொல்லு. நான் இவ்வளவு உன்னை திட்டுறேனே, அப்புறமா ஏன்டா என்னையே காதலிச்சிட்டு இருக்க? அட காதல எல்லாம் இதெல்லாம் சகஜம், திட்டலாம். உன்னை லவ்வே பண்ணேன்னு சொல்ற, அப்புறமா ஏன்டா என் பின்னாடி வர? லவ்வுக்கு இதெல்லாம் தெரியுமாமா? எப்படியாச்சும் நான் லவ் பண்ண வச்சிருவேன். கற்பனையில காண்டுகிட்டே இருடா. சப்போஸ் நான் உன்னை லவ் பண்ணவே இல்லனா? உனக்கு பிடிச்சத செய்வேன். எனக்கு பிடிச்சதியா? ஆமா, நான் வற்புறுத்தி உன்கிட்ட காதலை எதிர்பார்க்க கூடாதுல்ல. எனக்கு என் சௌமியா அவளுக்காக காதலிக்கணும். நான் லவ் பண்றேன், அவ லவ் பண்ண கூடாது. வற்புறுத்தி இந்த காதல் தேவையில்ல. அவ மனசார இந்த அன்பை காதலிக்கணும். நீ ஏன்டா நான் எது சொன்னாலும் கேக்குற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன் மேல பாசமா என்னன்னா தெரியாது. ஆனா நீ சொன்ன எதை வேணாலும் செய்வேன். நீ ஆபீஸ்ல என்ன திட்டி இருக்கல, ஏன் சாதாரணமா வந்து சமாதானப்படுத்தின? ஏன்னா என் சௌமியா அப்படிதான் தெரியும். அவளை மாத்தணும்னு நான் நினைக்கவே மாட்டேன் என்னைக்குமே. அதனாலதான் சும்மா உனக்கு நான் புரிய வச்ச, அவ்வளவுதான். ஓகேடா, இப்படி எல்லாம் கேக்குறேன்னு சொல்லிட்டு நான் உன்னை காதலிச்சிருவேன்னு நினைக்காத. அப்படி நானும் நினைக்க மாட்டேமா. ஆனா அன்பு மாமா, உன்கிட்ட இதுதான் மாமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை லவ் பண்றதுக்கு காரணமே இதுதான் மாமா. நான் என்ன திட்டினாலும், நான் என்ன பண்ணாலும் நீ என்கிட்ட வந்து பேசுறல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா. அப்ப நான் சண்டை போட்டாலும் நீ தான் என்கிட்ட வந்து சமாதானப்படுத்தணும். நம்ம கல்யாணம் ஆனாலும் சண்டை போட்டா நீ தான் என்கிட்ட வந்து பேசணும், சரியா? அதுக்கு முதல்ல நான் என் காதல உன்கிட்ட சொல்றேன். கண்டிப்பா ஒரு நாள் உன்கிட்ட நான் வந்து சொல்லுவேன். அதுக்கான கரெக்ட் நேரம் வரட்டும். என்னாச்சு, கற்பனையிலே ஏதோ பேசிட்டு இருக்க போல? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நான் மெயில் அனுப்பிச்சு விட்டேன். சரி, ஓகே, நீ வச்சுட்டு நீ போ. எனக்கு தூக்கமா வருது, நான் தூங்குறேன். உன் மடியில படுத்து தூங்கலாம்ல ஃப்ரெண்டா? ஆறாலுமா தூங்குமா? இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்கணுமா? உண்மையிலுமே தூங்கட்டுமா? தூங்கு. டேய், உன்கிட்ட நார்மலா கேட்டா தூங்க விட மாட்டேன்னு சொல்லி தான் இப்படி கேக்குறேன். எனக்கு உன் மடியில படுத்து தூங்குறது அவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? அப்புறம் திட்ட மாட்டியே? நான் எதுக்கடி திட்ட போறேன், நீ படு. சரி, ஓகே. அப்புறம் கால் வலிக்குதுன்னா சொல்லக்கூடாது. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஐ லவ் யூ அன்பு மாமா. படுத்த உடனே தூங்கிட்டா அவ்வளோ வேலை பார்த்தாலும் ஆபீஸ்ல இருக்குன்னு எல்லா வேலையும் பாக்குறது, அப்புறம் தூக்கம் வராம நல்லா தூங்குடி. கண்டிப்பா என் காதல ஒரு நாள் நீ ஏத்துக்குவேன்னு நம்பிக்கை இருக்கு. அவ்வளவு அழகா இருக்க தெரியுமா நீ தூங்கும் போது? என்னைக்காச்சும் ஒரு நாள் நீயே வந்து என்கிட்ட காதல சொல்லுவ பாரு. அந்த நாள் கூடிய சீக்கிரத்துல வரலனாலும் வரும். அது வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். ரொம்ப ரொம்ப காத்துட்டு இருக்கேன். நல்லா தூங்கு, சரியா? நீ தூங்குற அழக பாக்குறதுக்கே நான்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்டி. ஆனா எப்போதும் என் மடியில இப்படியே படுத்து தூங்க, இத ரசிக்கிறதே ஒரு தனி சுகம் தெரியுமா? உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காத எனக்கு ஒன்னும் புரியல. ஆனா கூடிய சீக்கிரத்துல உன் காதல வந்து என்கிட்ட சொல்லிடு. ரொம்ப ஆர்வமா இருக்க தெரியுமா நீ காதல சொல்றதுக்காக. கண்டிப்பா ஒரு நாள் வந்து சொல்லுவேன். நீ சீக்கிரத்துல என்கிட்ட வந்து காதல சொல்லு. ஒவ்வொரு நாள் இப்படி நீ தூங்குறத பாக்குறதுக்குன்னே வருவேன் தெரியுமா உன் ரூமுக்கு. என்னன்னு தெரியல, நீ தூங்குறத பார்த்தாலே அது ஒரு தனி சுகமா இருக்கு. அவ்வளவு கெட்ட பையனாலா இல்ல, தூங்குறியன்னு பார்த்துட்டு வந்துட்டு போயிருவேன். அழகா தூங்குடி நீ. எனக்கு உன்னை அவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? நீ என்ன பண்ணாலும் நான் திட்டவே மாட்டேன் தெரியுமா? ஏன்னா நீ தான் என்னோட உயிரே.
இதெல்லாம் நீ முழிச்சிருக்கும் போது சொல்லணும்னு ஆசை, அட சொல்ல முடியாதே. என்ன பண்றது, அதை தூங்கும் போது சொல்லிட்டு இருக்கேன். நீ எப்போ உன் காதல் சொல்றியோ அது என் மனசுல இருக்க மொத்தத்தையும் உன்கிட்ட கொட்டிடுவேன் தெரியுமா. ஐ லவ் யூ டி சௌமியா. காதல் வந்ததும் கண்ணியின் உள்ளம் காதலை யாருக்கும் சொல்வதில்லை.